வணக்கம். இது sinusoidal response செகண்ட் லெக்சர். sinusoidal response of RC circuit. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது sinusoidal response of RL circuit. இது ஏன் sinusoidal response நம்ம சொன்னோம்ன்றது ஏற்கனவே லாஸ்ட் லெக்சர்லயே சொல்லியிருக்கோம். இன்புட் சைனசாய்டலா இருந்ததுன்னா ரெஸ்பான்ஸும் சைனசாய்டல் தான். So we call this a sinusoidal response. Okay, for RL, RC, and the coming lecture will be based on RLC. Okay, this is again a question which is a very important question which they may ask you in derivation also. Problem கேட்கலாம், derivation கேட்கலாம். Derivation தான் பேஸ். ப்ராப்ளம் வந்து நம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும், அவ்வளவுதான். டெரிவேஷனோட மெத்தடாலஜி நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த டெரிவேஷனை புரிஞ்சு செய்யுங்க. ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி செய்யாதீங்க, ஜஸ்ட் புரிஞ்சு செய்யுங்க. எப்படி ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி வந்தது, அடுத்த ஸ்டெப் எப்படி ப்ரொசீட் பண்றது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படிங்கறத புரிஞ்சு நீங்க இன்வால்வ் ஆகி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த யூனிட்ல வந்து நீங்க 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ sinusoidal response of RC circuit பார்க்கும்போது you have a RC resistor and a capacitor in series, a switch S, and the switch will be closed at time t equal to 0. Input வந்து V sin omega t. லாஸ்ட் லெக்சர்லயே சொல்லியிருக்கிறோம், சைனுக்கு பதிலாக cos omega t வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல அதுக்குரிய டேர்ம்ஸை கொடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம போட்டோம். We will see that and when you are dealing with the derivation. So வழக்கம் போல assuming initial conditions are 0, அப்போ இதுல எனர்ஜி ஏற்கனவே ஸ்டோர் ஆகல, அதுதான் நம்மளோட அசம்ஷன். அப்போ யூசிங் KVL கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை யூஸ் பண்றோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணும்போது V sin omega t, that is the applied voltage is equal to voltage drop across the elements in a closed path. அப்ப the applied voltage V is equal to V sin omega t. ரெசிஸ்டருக்கு கிராஸா உள்ள வோல்டேஜ் R into I of t, கெபாசிட்டருக்கு கிராஸா உள்ள வோல்டேஜ் 1/c integral I of t dt. அப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கிறோம். sin omega t க்கு லாப்லாஸ் எடுத்தோம்னா omega by s square plus omega square, I of t க்கு I of s வந்துரும். இன்டகிரேஷன் அப்படின்னா 1/s இன்டகிரல் dt ன்னு போட்டோம்னா 1/s I of t க்கு பதிலா I of s 1/c அப்படியே வந்துருச்சு. அப்ப இதுல I of s, இதுல நம்ம வந்து இனிஷியல் கண்டிஷன் 0ன்னு வச்சதுனால நான் அந்த இனிஷியல் சார்ஜை நான் கன்சிடர் பண்ணல. அப்ப I of s is found to be common. அப்ப காமனா இருக்க டேர்மை வெளியில எடுத்துடலாம். அப்ப R plus 1/sc. ஓகே, இதுல LCM எடுத்தோம்னா s into RC plus 1/s into c. அப்ப I of s உங்களுடைய லெஃப்ட் சைடு வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத பூரா ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டேர்ம் எப்படி மாறிடும், I of s இது அப்படியே இருக்கும், V omega by s squared omega squared. இந்த பக்கம் ரெசிப்ரோக்கலா வரும், s into c divided by s into RC plus 1. அகைன் நீங்க பாத்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இல்ல, அப்ப RC வெளியே எடுத்துடலாம். அப்ப RC into s plus 1 by RC மாறிடும். CC கேன்சல் ஆயிடுச்சு, இந்த R மேல கொண்டு போயிடலாம். அப்ப V by R omega s divided by s plus 1 by RC s square plus omega square. Now it is ready for taking partial fractions. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே போன லெக்சர்லயே சொல்லியிருந்தேன், சில புக்ஸ்ல வந்து இத காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸா வரும். இந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா s is equal to j omega, s is equal to minus j omega ன்னு பிரிச்சு அதை வந்து இண்டிவிஜுவல் ரூட்ஸை நம்ம எப்படி பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து ப்ரொசீட் பண்ணிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ், நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா என்டையர் ப்ராப்ளத்துடைய சொல்யூஷனும் தப்பாயிடும். அப்ப இது கொஞ்சம் பெட்டர் மெத்தட் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நீங்க எது ரெண்டையும் பாருங்க, உங்க புக்ல இருக்கிறதையும் பாருங்க, டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கிறதையும் இந்த மெத்தடையும் பாருங்க. ரெண்டுக்கும் எது உங்களுக்கு கன்வீனியன்டா தெரியுது, பெட்டரா இருக்குன்னு தோணுச்சோ அந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. ஓகே, அப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் இருக்கிறோம். இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு a by s plus 1 by RC plus bs plus d. ஏன் இந்த இடத்துல d போட்டிருக்கிறேன் c க்கு பதிலா அப்படின்னா, ஒரு தடவை பிரச்சனை ஆயிடுச்சு கிளாஸ்ல. என்ன ஆயிடுச்சு, c போட்டிருந்தேன், c போட்டு ப்ரொசீட் பண்றோம். இப்போ இதுல ஏற்கனவே கெப்பாசிட்டர் இன்வால்வ்டு, கெப்பாசிட்டருக்கு சி, ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அந்த சி இந்த சியும் கேன்சல் பண்ணிட்டான். இது ஹேப்பன்ஸ். ஓகே, அதனால என்ன பண்ணிட்டோம், அன்னையில இருந்து இந்த டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும், இந்த டெரிவேஷன் RLC டெரிவேஷன் ரெண்டுக்குமே வந்து கெப்பாசிட்டர் இன்வால்வ் ஆயிருக்கிறது எல்லாம் இந்த ரெசிடியூல இருக்கக்கூடிய வேல்யூ டேர்மை வந்து சின்னு வச்சுக்கிறது இல்லை, டின்னு வச்சுக்கிறது. ஓகே, அதனாலதான் ஏன் இதுல டின்னு தான் வச்சுக்கணுமான்றது இல்லை, நீங்க வேற ஏதாவது லெட்டர் கூட வச்சுக்கலாம், சி வச்சுக்க வேண்டாம், அவ்வளவுதான். சில சமயம் மறந்தாப்புலேயே நம்ம அந்த சியும் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, அதனால அது வேண்டாம். ஸோ இதை ப்ரொசீட் பண்றோம்.
அப்ப என்ன ஆகும், டினாமினேட்டர் டேர்ம் as usual நமக்கு தெரியும், ஏற்கனவே எல்சிஎம் எடுத்தோம்னா கேன்சல் ஆயிடும், ஏன்னா சேம் டினாமினேட்டர்ஸ் வரும். அப்போ v by r into omega s மேல a into s square plus omega square plus ds plus d into s plus r plus. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்றோம், உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டு எக்ஸ்பேண்ட் பண்றோம். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, s ஸ்கொயர் டேர்ம்ஸ் ஓட கோஎஃபிஷியன்ட், s ஓட டேர்ம்ஸ் ஓட கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் டேர்ம் ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஈக்குவேட் பண்ணி பாக்குறோம், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவேட் பண்றோம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது ரைட் சைடுல பாக்குறோம் a plus b s ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், லெஃப்ட் சைடுல s ஸ்கொயர் கிடையாது, அப்போ a plus b is equal to 0. அதுல இருந்து நம்ம என்ன ரிலேஷன் கொண்டு வர முடியும், b is equal to minus ங்கிற ரிலேஷன் கொண்டு வர முடியும். s உடைய கோஎஃபிஷியன்ட் பாக்குறோம், s இந்த பக்கமும் ஒரு s உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு, இந்த பக்கமும் s உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம், b by rc plus d is equal to b by r into omega. இப்ப இதுல இருந்து நான் என்ன ரிலேஷன் கொண்டு வர முடியும், d is equal to b by r omega minus 1 by rc into b. இப்ப b க்கு பதிலா நான் என்ன செய்ய முடியும், மைனஸ் a சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கலாம் நமக்கு எது தேவைப்படுது. மூணாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்க இல்ல, அப்ப 0. அப்ப a omega square plus d by rc is equal to 0. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், இந்த d க்கு பதிலா இத சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணா v by r into omega plus 1 by rc into a into rc, ஏன்னா இந்த rc இருக்கு, அந்த into rc. இதுல உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டோம்னா a காமனா வெளியில வரும். அப்ப மிச்சத்தை அந்த ரைட் சைடு கொண்டு போயிடலாம். a டேர்ம்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். அப்ப a omega square plus இந்த டேர்ம் இந்த சைடு போயிடும். we will take this term this side. அப்போ என்ன ஆயிடுச்சு, minus v by r squared c into omega. ஓகே, அப்போ a காமனா வெளியில எடுக்கிறோம், a into omega square plus 1 by r squared c squared அப்படின்னு இருக்கு. அப்போ a மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன கிடைக்கும், எல்சிஎம் எடுத்தோம்னா omega squared r squared c squared plus 1 divided by r squared c squared is equal to இந்த டேர்ம். அப்ப இந்த பக்கம் இதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா you take this side, அப்ப ரெசிப்ரோக்கலா போகும். அப்ப r squared by c r squared c squared divided by 1 plus r squared c squared omega squared. இதுல r squared கேன்சல் பண்ணிடலாம், c யும் c squaredல இருக்கக்கூடிய ஒரு c யும் கேன்சல் பண்ணிடலாம், மிச்சம் இருக்கக்கூடியதான் a ஓட வேல்யூ. அப்ப a is equal to minus omega v omega c divided by 1 plus r squared c squared omega squared. a க்கும் b க்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருந்து b is equal to minus of a, அப்ப மைனஸ் ஆஃப்னா இங்க வந்து பிளஸ் ஆயிடும். அப்ப v omega c divided by 1 plus r squared c squared omega squared. ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், b is equal to minus a ரிலேஷன் மேல பார்த்தோம், we have seen the previous slide. அப்போ b க்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும், a க்கு இந்த வேல்யூ கிடைச்சதுனால அடுத்து என்ன ரெசிடியூ தேவை, d தேவை. அப்ப d க்கு a க்கு இடையில ரிலேஷன் இருந்தது, அதை சப்ஸ்டிட் பண்றோம், v by r omega plus 1 by rc இங்க இருந்தது, இந்த இங்க இருக்கு. a கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த a தூக்கி இங்க சப்ஸ்டிட் பண்றோம், இல்ல b கண்டுபிடிச்சோம்னா b தூக்கி சப்ஸ்டிட் பண்றோம், ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா you are getting that d is equal to this form, v omega r c squared omega squared divided by 1 plus r squared c squared omega squared. you proceed it, நீங்க நோட் எடுத்து அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு பாருங்க, you will get the same result, then verify the result. now replace your residue values, நீங்க கண்டுபிடிச்ச அந்த வேல்யூஸ் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது a, இது b, இது வந்து d. அவ சப்ஸ்டிட் பண்ணும்போது இதுல எது காமனா இருக்குன்னு பாருங்க, v by 1 v into omega c, எல்லா பக்கமும் omega c காமனா இருக்கு. அப்ப omega c வெளிய எடுத்துலாம், v omega c divided by 1 plus r squared c squared omega squared. இங்க என்ன இருக்கு, minus 1 divided by s plus 1 by rc. இங்க என்ன இருக்கு, 1 இது அப்படியே வெளியில போயிடுச்சு, s by s squared plus omega squared வரும். இந்த இடத்துல என்ன இருக்கு, v omega c வெளியில எடுத்தாச்சு. அப்ப r இருக்கும், c இருக்கும், omega squared இருக்கும். அப்ப இது ரெண்டு டேர்மா பிரிக்கலாமா, s by s squared plus omega squared plus rc omega squared by s squared plus omega squared பிரிச்சலாமா. அப்ப பிரிச்சாச்சு. now இது எனக்கு வந்து லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்கக்கூடிய டேர்மா தெரியுது. அப்ப லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்கும்போது இது என்ன வரும், cos omega t வரும். இதுல நம்ம என்ன எடுத்துலாம், ஒமேகா பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எடுக்கலாம். அப்ப rc ஒமேகா மிச்சம் இருக்கும். அப்ப rc ஒமேகா, அப்ப ஒமேகா பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்ங்கிறது sin ஒமேகா t, சரிதானா. அப்போ இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா v ஒமேகா c டிவைடட் பை அப்படியே இங்க வந்துரும். இந்த s plus 1 by rc க்கு பதிலா e power 1, ஏன்னா s plus 1 by s plus a is equal to e power minus at. அப்ப a க்கு பதிலா 1 by rc இருக்கு, அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இது cos ஒமேகா t, இந்த rc ஒமேகா எடுத்துடலாம், இன்டு ஒமேகா போட்டு ஒமேகா பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் sin ஒமேகா t எழுதிடலாம். இப்ப லாஸ்ட் டெரிவேஷன்லயே நம்ம ஒரு ரிலேஷன் பார்த்தோம், அதே மாதிரி ரிலேஷன் இங்க கொண்டு வரோம் ஆப்போசிட் சைடுல. ஏன்னா கீழே இருக்கிறது என்ன இருக்கு, 1 plus r squared c squared omega squared இருக்கா. அப்ப இந்த ஒண்ணுங்கிறது ஒரு டேர்ம் ஆப்போசிட் சைட்லயோ அட்ஜசன்ட் சைட்லயோ வரணும், இது வந்து ஆப்போசிட்லயோ அட்ஜசன்ட்லயோ வரணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வருது, அட்ஜசன்ட் ஆப்போசிட் சைட்ல 1, அட்ஜசன்ட் சைட்ல ஒமேகா ஆர்சி. அப்ப பித்தகோரஸ் தியரம் படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus omega squared r squared c squared ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.
Okay, அதுல இருந்து sin theta is equal to opposite divided by hypotenuse, cos theta is equal to adjacent divided by hypotenuse. அப்போ இந்த டேர்மை பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? ஓகே, இது கொண்டு வர மாதிரி எந்த டேர்மும் இல்ல. அப்ப நமக்கு என்ன வரும்? இது எப்படி எழுதலாம்? நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இதுலயே பார்த்தோம். என்ன எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப இது எக்ஸ் ஃபார்மெட்ல இருக்கா? அப்ப இது எப்படி எழுதலாம்? ரெண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டேர்ம்ல எழுதலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus r squared c squared omega squared, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus r squared c squared omega squared எழுதலாம். ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus r squared c squared omega squared இங்க வச்சிடலாம். மிச்சம் இருக்கு உள்ள இருக்கு இன்னொரு டேர்ம் உள்ள கொண்டு போயிடலாம். அப்ப கொண்டு போனோம்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப இது என்னது? 1 by square root of omega 1 squared r squared c squared omega squared இது sin theta. இது என்னது? இது cos theta. அப்ப ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப இது எந்த ஃபார்மட்ல இருக்கு இந்த டேர்ம்? sin a plus b ஃபார்மட்ல இருக்கா? அப்ப ஏங்கிறது என்னங்க? a is equal to omega t, b is equal to theta. அப்ப sin a plus b எப்படி இருக்கும்? sin a cos b plus cos a sin b. அப்ப sin omega t cos theta plus cos omega t sin theta which is equal to sin a plus b. அப்ப இது எப்படி எழுதலாம்? sin omega t plus theta. Okay, the remaining term is as it is. Now this is your expression for current for an applied voltage v into sin omega t for an RC series circuit. Okay, and theta we already know that it is tan theta is equal to sin theta by cos theta, so it is going to be tan theta is equal to 1 by omega RC. அப்போ theta is equal to tan inverse of 1 by omega RC. A very important relation. அப்போ இந்த ரெண்டு டெரிவேஷனோட ரிலேஷன்ஸையும் நீங்க பாத்துங்க. Okay, so this is an RC sinusoidal response of an RC circuit. இதுவும் ஒரு இந்த யூனிட்ல ஒரு முக்கியமான क्वेश्चन தான். 2 தடவைக்கு 3 தடவை இந்த லெக்சரை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. You will see in the next lecture we will be dealing with sinusoidal response of RLC. அங்க நம்ம பார்த்த மாதிரி இங்க கேसेसும் வரும். You will see that. Thank you. We will meet in the next lecture.